வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க்கையே வெறுத்து போச்சு சார் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தான் ஒருத்தன். ஏன்ப்பா அப்படி சொல்கிறேன்னு கேட்டேன். நான் இந்த உலகத்துக்கு தேவையே இல்லை சார் அப்படின்னா. இந்த உலகத்தில் தேவையில்லாத பொருள் எதுவுமே இல்லையே அப்படின்னேன். என்னை நிமிர்ந்து பார்த்தான். இப்போ உன் உடம்பில் இருக்கிற காலை எடுத்துருவோமா, அது உனக்கு தேவையில்லை அப்படின்னேன். அது எப்படி, நடக்கிறதுக்கு அது வேணாமா அப்படின்னா. சரி கையை எடுத்துருவோமா அப்படின்னேன். அப்புறம் சாப்பிட்றது எப்படின்னா. சரி அப்படின்னா இப்போ உடம்பில் தேவையில்லாமல் அனாவசியமாக இருக்கிற ஒரு பகுதியை சொல்லு அப்படின்னேன். யோசனை பண்ணி பார்த்தான். எல்லாமே அவசியமாக தான் தோணுது அப்படின்னா. உனக்கு எல்லாம் அவசியம், ஆனால் நீ இந்த உலகத்துக்கு அவசியம் இல்லை அப்படி தானே அப்படின்னேன். அவன் குழம்ப ஆரம்பிச்சிட்டான். நிறைய பேர் இன்றைக்கி இப்படி தான் தன்னுடைய திறமை என்னங்கிறது தெரிஞ்சிக்காமலேயே இருந்துவிடுறாங்க. அவங்க யாருங்கிறது அவங்களுக்கே அடையாளம் தெரியறதில்ல. ஆடு மாடுகளுக்கு கூட அதுகளோட திறமை என்னங்கிறது அதுகளுக்கு தெரியுது. இப்போ அதுகள்லாம் ஆகாயத்தில் பறவைகள் மாதிரி பறக்கணும்னு ஆசைப்படுறதில்ல. சரி, மனுஷனுக்கு ஒரு திறமை இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. ஒருத்த மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறதில்ல. ஆனாலும் உளவியல் நிபுணர்கள் மனிதர்களுடைய குணாதிசயங்களை வச்சு அவங்கள 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது 3 வகை மனிதர்கள். சில பேர் எப்படின்னா, தான் சம்பந்தப்பட்ட வேலையோடு இருந்து விடுறதில்ல. எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க செய்கிற வேலை, அடுத்த பிரிவில் இருக்கிறவங்க செய்கிற வேலை எல்லாத்துலேயும் கூட தலையிடுவாங்க. மனோதத்துவத்தில் இதுக்கு டாமினன்ஸ் அப்படின்னு பேர். இப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவங்க எதுக்கு பொருத்தம் தெரியுமா? ஒரு நிறுவனத்தை தலைமை தாங்கி நடத்துறது, நிர்வாக பொறுப்பு வகிக்கிறது, இதுக்கெல்லாம் இவங்க ரொம்ப பொருத்தமாக இருப்பாங்க. சரி, இதில் அடுத்த ரகம் எப்படி தெரியுமா? இவங்க இனிமையாக பேசுவாங்க, திறமையாக பேசுவாங்க, அடுத்தவங்களோட பேசுகிறதுக்கும் ஆசைப்படுவாங்க. இப்படிப்பட்டவங்கெல்லாம் விற்பனை துறையில் வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப பொருத்தம். அடுத்த ரகம் எப்படி தெரியுமா? இவங்களுக்கு ரொம்ப அந்த கான்ஷியஸ்னஸ் உண்டு, ஸ்டெடினஸ் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அடுத்தவங்களோட அதிகம் பேச மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் 4 பேரோட பேசுகிறதே இவங்களுக்கு பிடிக்காது. செய்கிற வேலையை நுணுக்கமாக செய்வாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது சம்பந்தமாக எல்லா விவரங்களையும் சேகரிப்பாங்க. இந்த வகை மனிதர்களுக்கு ஆராய்ச்சி வேலை, அக்கௌண்டண்ட் வேலை, இது மாதிரியான பொறுப்புகளை கொடுக்கலாம். ஒவ்வொரு மனிதனுமே நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம்னா அவனுக்குள்ளே இந்த 3 விதமான திறமைகளும் உண்டு. எது அதிகம் எது குறைச்சலுங்கிறதுல தான் வித்தியாசம். நாம் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் சுயமாக சிந்தித்து பார்க்கணும். நாம் எந்த வகைன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ சொன்ன 3 குணங்களுமே பர்சனாலிட்டி சம்மந்தப்பட்டது. அதுவும் கோர் பர்சனாலிட்டி சம்மந்தப்பட்டது. இதில் இந்த ஆட்டிடியூடு, ஸ்கில்லு, இது மாதிரி திறமைகள் அடங்காது. அதெல்லாம் தனி. அதை யார் நினச்சாலும் முறையான பயிற்சிகள் மூலமாக வளர்த்துக்கலாம். முன்னாடி சொன்னது மாதிரி நாம் எந்த வகையான ஆசாமிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை தேடிக்கிட்டால் வாழ்க்கை நல்ல விதமாக அமைஞ்சிடும். நான் இந்த உலகத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் வராது. அக்கௌண்டண்ட் வேலைக்கு இன்டர்வியூ நடந்து தான் ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்னென்னு கேட்டாங்களாம். 23ன்னு விட்டாராம். சரி போன்னு சொல்லிவிட்டாங்க. இவர் வெளியில் யோசித்து பார்த்துருக்கார். அடடா 8 × 3 என்னென்னு கேட்டாங்க. 24ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக 23ன்னு சொல்லிவிட்டோம். நிச்சயமாக நமக்கு இந்த வேலை கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு போயிட்டார். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? 10 நாளில் அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு தான் வேலையில் சேர்ந்துக்கோன்னு. சரி, நாம் சொன்னதை அவரும் சரியாக காதில் வாங்கலை போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் வேலையில் சேர்ந்துட்டான் இந்த ஆள். ரொம்ப நாள் கழித்து வேலை நிரந்தரம் ஆனதும் மெதுவாக மேனேஜர்கிட்ட போய் உண்மையை சொன்னார் அந்த ஆள். சார், இன்டர்வியூவில் 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்னென்னு கேட்டீங்க. நான் 23ன்னு தப்பாக சொல்லிவிட்டேன். இருந்தாலும் இப்போ எனக்கே அந்த வேலையை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கான் பெருமையாக. அப்போ அவர் சொன்னார், அப்படி இல்லைப்பா, அன்னைக்கு இன்டர்வியூ நடந்த அன்றைக்கி மொத்தம் 294 பேர் வந்தீங்க. நான் எல்லாருக்கிட்டையும் இந்த கேள்வியை கேட்டேன், 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்னென்னு. நீ சொன்னது தான் நியரஸ்ட்டு கரெக்ட் ஆன்சர். அதனால தான் உனக்கு அந்த வேலையை கொடுத்தேன். நான் ஒன்றும் ஏமாந்து போய் கொடுத்துடல அப்படின்னாரான்.
ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.